Hello friends, welcome back to Healthy Sun Energy. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5 kW on grid system சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது எங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் கிட்ட இருக்கிற மணப்பாக்கத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் சைட் இது. இங்கே வந்து நம்ம வந்து 5 kW on grid system இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1 ஆப்டிமைசர் இருக்கக்கூடிய சோலார் எட்ஜ் ஆப்டிமைசர் இன்வெர்ட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த சைட்டில் வந்து இந்த ஷீட் மவுண்டிங்கில் வந்து நம்ம எந்த விதமான ட்ரில்லும் பண்ணாமல் பேஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த சைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் ஆங்கர் பேனசோனிக் வந்து 450 வாட்ஸ் பேனல்ஸ் மோனோபிக் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மொத்தம் 11 பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த ஆப்டிமைசருக்கு வந்து 450 வாட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 450 வாட்ஸ் பேனல் மோனோபிக் பேனல் யூஸ் பண்ணுறோம். ஹை எஃபிஷியன்சி கொண்ட ஒரு தரமான வந்து பிராண்ட் தான் இது. சரிங்களா? ஸோ இந்த சைட்டில் நம்ம வந்து இந்த மினி ரயில்ஸை வந்து நம்ம வந்து பேஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் படி இந்த மினி ரயில்ஸை கரெக்டான இடத்துல மார்க்கிங் பண்ணிடணும். மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த மெட்டல் ஷீட் மேலே இருக்கக்கூடிய பெயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து பஃபிங் வீல் வச்சு ஃபுல்லாக சுரண்டி எடுக்கணும். ஏன்னா பெயிண்ட் மேலே நம்ம என்ன தான் பேஸ்ட் அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் நாளில் அது வந்து பெயிண்ட்டோடு சேர்ந்து கலந்து வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பஃபிங் வீல் வச்சு எல்லா பெயிண்ட்டையும் எடுத்துகிட்டு அது மேலே நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணோம். இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டல் ஷீட்டில் பிடிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா தேவையான அளவு அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல மினி ரயில்ஸை மேலே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 20 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து அதில் பேஸ்ட் ஆகிடும். இது நம்ம என்ன தான் வந்து அசைச்சு எடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ விண்டு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ரிப்பாக வந்து இது வந்து பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ரயில்ஸையும் டயக்ராம் படி மார்க் பண்ணி பஃபிங் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஹார்ட்லி ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து இந்த 5 kW சைட்டுக்கு ஈஸியாக நம்ம வந்து எல்லா ரயில்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பேனல்ஸ் மாட்டுறது நம்ம வந்து சுலபமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன சோலார் எட்ஜினுடைய ஆப்டிமைசர். வேர்ல்ட்லே பெஸ்ட்டான ஒரு ஆப்டிமைசர். இது வந்து ஈச் பேனலுக்கு ஒரு ஆப்டிமைசர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட் ஆப்டிமைசர் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பேனலுடைய பாசிட்டிவிட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள், ரெண்டாவது நம்ம சீரிஸ் பண்ணக்கூடிய கேபிள் இதில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு பேனலுடைய டிசி அவுட்புட்டை ஆப்டிமைஸ் பண்ணி தரும். ஸோ இந்த ஆப்டிமைசர் பார்த்திங்கன்னா P505ங்கிற மாடல். ஸோ இது வந்து நம்ம வந்து 450 வாட்ஸ் பேனல் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ஆப்டிமைசர். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனலுடைய பாசிட்டிவ் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுவோம், இன்புட் கேபிள். ஸோ இந்த 2 கேபிள் தான் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பேனலுக்கான சீரியல் பண்ணக்கூடிய அவுட்புட் கேபிள். சரிங்களா? ஸோ ஈச் பேனலுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஆப்டிமைசர் இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு இன்வெர்ட்டரில் வந்து MPPT டெக்னாலஜி உள்ளே இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா பேனலையும் சீரியல் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவோம். பட் இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொரு பேனலுடைய டிசி அவுட்புட்டையும் நமக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்டிமைசருக்குள்ளேயும் ஒரு MPPT இருக்குது. இந்த ஆப்டிமைசரோட வாரண்ட்டி பீரியட் மட்டுமே 25 இயர்ஸ் தராங்க. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் வாரண்ட்டி அதாவது 25 இயர்ஸ்க்கு இதை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இதனுடைய அவங்க கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட். இந்த சைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க இன்வெர்ட்டர் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி சோலார் எட்ஜ். பொதுவாக எல்லா ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா பேனலையும் நம்ம வந்து சீரிஸ் பண்ணி ஒரு டிசி அவுட்புட் மொத்தமாக எடுத்து வந்து இந்த இன்வெர்ட்டரில் கொடுப்போம். பட் இதில் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆப்டிமைசிங் டெக்னாலஜி என்ன பண்ணுறோம், இந்த இன்வெர்ட்டர்லேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ பிரித்து எடுத்து அந்த வந்து ஒவ்வொரு பேனலுக்கும் வந்து நம்ம வந்து அந்த ஆப்டிமைசிங் டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து கொடுத்து ஈச் பேனலை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த டிவைஸ் பேர் தான் வந்து ஆப்டிமைசர். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா பேனலும் சேர்த்து வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வராமல் ஒவ்வொரு பேனலையும் அதனுடைய கெப்பாசிட்டியும் அதோட ஜென்ரேஷனையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுலேருந்து வர டிசி அவுட்புட்டை தான் இந்த இன்வெர்ட்டர் ஏசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக ஒரு பேனல் ஏதாவது ஒரு பேனலில் வந்து ஷேடோ விழுந்தாலோ ஒரு பேனல் வந்து கொஞ்சம் லோவாக பெர்ஃபார்ம் பண்ணாலோ அதனுடைய அந்த லோ வந்து எல்லா மற்ற பேனல்லையும் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் வந்து ஆப்டிமைசர் சரி மைக்ரோ இன்வெர்ட்டர் சரி அதனோட அட்வான்டேஜ் என்ன, எந்த பேனல் டவுனாக இருந்தாலும் அது மட்டும் அதனோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் இல்லையா, மற்ற எந்த பேனலையும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த சோலார் எட்ஜோடைய ஆப்டிமைசர்ஸ். ஸோ ஒரு பேனல் வந்து டிஃபெக்ட் இருந்தாலும் அல்லது வந்து ஷேடோ இருக்குது ஒரு இலை விழுந்துருக்குனாலும் அந்த பேனலுடைய அவுட்புட் மட்டும்தான் கம்மியாகும் இல்லையா, மற்ற எந்த பேனலையும் அது அஃபெக்ட் பண்ணாது. இந்த டெக்னாலஜி பேர் வந்து MLP, அதாவது மாடியூல் லெவல் பவரிங்.
ஸோ இதில் வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா ஒவ்வொரு ஈச் பேனலுடைய நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸும் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இதுக்கான ஸ்பெஷல் ஆப்ஸ் மூலிமா ஸ்பெஷல் இது மூலிமா எல்லாமே வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம், அதாவது பவர் டவுனாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நார்மலாக பேனல்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டிசி வந்து நம்ம இன்வெர்டர் வரைக்கும் வரும். பட் இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து பவர் ஷட் டவுன் அந்த மாதிரி எது இருக்கும்போது அந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணும், ஈச் பேனலுடைய ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ சேஃபாக இருக்கும் ஒரு ரூம். இந்த டெக்னாலஜி வெரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேனலும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால இதனுடைய அவுட்புட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதே போல் ஓவரால் ஜென்ரேஷன் இதனுடைய வாரண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஈச் ஆப்டிமைசர் வந்து 25 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவனுடைய ப்ராடக்டுடைய கான்செப்ட். ஸோ ஈச் ஆப்டிமைசர் வந்து 25 இயர்ஸ் வாரண்டி. இந்த சிஸ்டம் பார்த்து பொறுத்தவரைக்கும் நம்ம 5 கிலோ வாட் பேனலும் 8 கிலோ வாட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இன்வெர்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோலார் எட்ஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக ஸ்ட்ரிங் இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பிளக் அண்ட் ப்ளே கிடையாது. ஸோ இதில் வந்து நிறையா கமிஷனிங் பேரிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கு ஸ்பெஷல் ஆப் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆப் அது வழியாக தான் நம்ம வந்து இதை வந்து பேரிங் பண்ணி எல்லாமே பண்ணணும். ஸோ ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலர்கிட்ட சோலார் எட்ஜ் பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட உங்களுடைய ப்ராஜெக்ட் கொடுங்க, அல்லது எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த சைட்டுக்கு நம்ம வந்து ப்ளம்பிங் பண்ணுறோம். ஸோ வாட்டர் பைப்லைன் நம்ம ப்ரெஷர் பம்ப்லேருந்து இந்த சைட்டுக்கு நம்ம வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து நம்ம வைக்கிறோம். இந்த ஃபெசிலிட்டி வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேனல் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்துகிட்டு வராமல் அங்கேயே நம்ம வாட்டர் பைப்பில் வைக்கும்போது அங்கே மேலேருந்து அவங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேசேஜ் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். கடைசியாக சோலார் எட்ஜினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் மாடியூல் லெவல் மானிட்டரிங். இதுக்கு நம்ம வந்து சோலார் எட்ஜினுடைய ஆன்லைன் போர்ட்டலில் கூகுள் மேப்பில் நம்ம சைட்டோடைய லொக்கேஷனை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த லேஅவுட் நம்ம வந்து டயக்ராம் போட்டுட்டு அந்த சீரியல் நம்பர்ஸை வந்து நம்ம அதில் என்டர் பண்ணி மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடியூல்லேருந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூட லைவில் வந்து மொபைல் ஆப்பில் நம்ம எங்கேருந்தும் வந்து பார்த்துலாம். இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஈச் பேனலோடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் லைவாக மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோலார் எட்ஜ் பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் அல்லது எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.